ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோவில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுவும் முட்டை இல்லாமல், க்ரீம் இல்லாமல், கண்டென்ஸ் மில்க் இல்லாமல், பால் பவுடர் இல்லாமல், பீட்டரும் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 10 பாதாமும் 10 பிஸ்தாவும் எடுத்து தோல் எடுத்துட்டேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு மேங்கோ எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மேங்கோ எசன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். இதில் நான் 1/2 லிட்ரு பாலை ஊற்றுறேன். இந்த பாலை நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா பக்கத்துலேருந்து கலந்து கொடுக்குறதுனால அது அடி பிடிக்காது. பாருங்கள், சைட்லலாம் ஏடு கட்டாமல் இருக்கணும். கரண்டியில் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது கொதித்து கொஞ்சம் சுண்டணும் பால். மாம்பழத்தை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். இப்போது பாலையும் கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த பாலில் 250 கிராம் சர்க்கரையை சேர்க்குறேன். ஏன்னா மாம்பழம் 2 எடுத்துருக்கோம், அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் மாம்பழமே. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குங்க. 1/2 லிட்ரு பாலுக்கு 2 மாம்பழம், 250 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த சைடு நான் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் பச்சை பால் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும் பால். உங்களுக்கு எடுக்க சொல்ல கார்ன்ஃப்ளவர் அங்கங்கே இருக்கவே கூடாது கட்டி கட்டியாக. இப்போ பாலில் கலந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு தான் இதை நம்ம சேர்க்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க கார்ன்ஃப்ளவரை போட்டுட்டு. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காயிடும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து பாலில் போட்டோடனே நல்லா திக்காகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேயே இது வந்து பால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க, ஆறிடும் இறக்கிட்டு. இப்போ இதில் அரைச்ச மாம்பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆறினவுடன் தான் நம்ம இந்த மாம்பழத்தை சேர்த்துக்கணும். எல்லா மாம்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம், இந்த பாலோடு ஒன்றா சேர்கிற மாதிரி. ஏன்னா பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு கரண்டிலே நல்லா கலந்து கொடுங்க. இதில் நான் மேங்கோ எசன்ஸு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். கலர் பவுடரும் ஒரு சிட்டிகை சேர்க்குறேன். நான் இது ரெட் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன்.
நல்லா கலந்து கொடுத்துருங்க கைவிடாமல். பாருங்கள், இதில் நான் அந்த பிஸ்தாவும் பாதாமும் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நான் இதில் பாதாமும் பிஸ்தாவும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்ல நடுவில் நமக்கு பாதாமும் பிஸ்தாவும் வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். இது மேலே கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் நான் தூவிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமை நான் மேலே ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வைங்க, இல்லைனா மேலே உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல் ஆகிடும். இதை ஒரு 6 ஹவருக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீம் பாருங்கள் 6 மணி நேரம் பிறகு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தியானது. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை செஞ்சிட்டோம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.